வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மன்னிப்பு. கதைக்குள்ள போலாமா? அப்ப நான் வரேன்டா தாமு, பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க என்று புறப்பட்ட சேதுவை வழி அனுப்பி விட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் தாமு. என்னங்க, வாக்கிங் முடிஞ்சுதா? சேதன கிளம்பிட்டாரா என்று கேட்டுக்கொண்டே பெட்டியில் அனைத்தையும் எடுத்து அடுக்கி கொண்டிருந்த தன் மனைவி திலகாவை பார்த்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தார். அவன் இப்பதாம்மா கிளம்பனா. ஆமா, நீ என்ன 2 நாளைக்கு இவ்வளவு எடுத்து வச்சிட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்து விரித்தார். அது ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஆனந்தி கேட்டா இல்ல, அந்த மயில் கழுத்து கலர் பட்டு புடவை, அதுதாங்க டெம்பிள் டிசைன் பார்டர் புடவைங்க. ஆமா ஆமா, போன வாட்டி வந்திருந்தப்ப அம்மாவும் பொண்ணும் டி நகரையே அலசினீங்களே, அதுவா என்று சிரித்தார் தாமு. அதுதான். அந்த புடவைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம் இல்ல, அதுதான் வாங்கி எடுத்துட்டேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பேண்ட் ஷர்ட்டு பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்கலன்னா எப்படி? அதுதான் நேத்து புடவை வாங்க போகும்போது அவருக்கும் பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே கல்யாணியில சீட்டு கட்டியிருந்தோம் இல்ல, அது முடிஞ்சுது. அதுல அவளுக்கு ஒரு கல்லு வச்ச கம்மலும் வாங்கிட்டேன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. அப்படியே கல்யாண பொண்ணுக்கும் தோ இந்த மோதிரம் வாங்கினேன், பாருங்க எப்படி இருக்கு என்று காண்பித்தாள். நல்லாதான் இருக்குமா என்றார் தாமு அதை பார்த்து விட்டு. எங்க நேத்து உங்களை வர சொன்னா நீங்க வரவே இல்ல. எனக்கு என்னம்மா இதெல்லாம் தெரியும், நீ தான் அதெல்லாம் சரியா வாங்குவ. அது மட்டும் இல்லாம நானும் நேத்து கேசவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் இல்ல, இல்லன்னா உன் கூட தான் வந்திருப்பேன். ஆமாங்க, அதனால என்ன, பரவாயில்ல. அதுதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இதெல்லாம் எடுத்து ஞாபகமா வச்சிட்டு இருக்கேன், இல்லன்னா இந்த வயசான காலத்துல எல்லாம் மறந்துடும் என்று பெட்டியை மூடிவிட்டு, சரிங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று மெதுவாக எழுந்தாள். திலகம், இங்க வா, இப்படி கொஞ்சம் உட்காரு என்று அவளை தன் அருகில் அமர வைத்துக் கொண்ட தாமு அவளை சற்று நேரம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார். என்னங்க, நானும் 2 நாளா பாக்குறேன், நம்ம பொண்ணை பாக்கணும்னு துடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப ஊருக்கு போகணும்னு சொன்னதுல இருந்து உங்க முகமே சரியில்லையே, ஏதோ பட்டும் படாம இருக்கீங்க. என்னவோ சொல்ல வர்றீங்க, ஆனா சொல்லாம அமைதியா இருக்கீங்க. தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி இல்ல, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்லுங்க என்று அவரை ஆதரவாக பார்த்தாள் திலகம். இதுதான் திலகம் கிட்ட, என் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே நீ படம் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிடுவ. அது ஒண்ணும் இல்லம்மா, நாம இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா? ஏன்னா என்று தயங்கி கொண்டிருந்தார். என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நம்ம சம்மந்தி மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. எத்தனை வாட்டி போன்ல வர கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடியே போக வேண்டியது. ஆனா நீங்க தான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்ப 2 நாள் இருக்கும் போது கிளம்புறீங்க. நம்ம பொண்ணு காலையில இருந்து 6 வாட்டி போனை போட்டுட்டா. மாப்பிள்ளையந்தான், இதுக்கு மேல நம்ம போகலன்னா தப்பா போயிடுங்க. இல்ல திலகம், நான் என்ன சொல்றேன்னா, நாம இப்ப அங்க போனா என்ன, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லம்மா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிடுச்சு, ஆனா குழந்தை இன்னும் பிறக்கல. அத பத்தி நம்ம சம்மந்தி வீட்டுல ஏதாவது நம்மள கேட்டா, நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது. அதுதான். ஏங்க, என்னங்க நீங்க, அவங்க இங்க வந்திருந்தப்ப கூட இத பத்தி ஏதாவது பேசினாங்களா? இல்லம்மா, அவங்க பத்திரிக்கை வைக்கிற வேலையில இருந்தாங்க. இப்ப கல்யாணத்துக்கு 4 ஜனங்க அவங்க சொந்தன்னு வந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஏதாவது சொல்லி நம்ம சம்மந்தி அம்மா ஏதாவது சொன்னா, நம்ம பொண்ணை ஏதாவது அசிங்கப்படுத்தினா அது என்னால பார்க்க முடியாது என்று அவர் கூறும்போது திலகம் அவரை அமைதியாக பார்த்தாள். இல்ல திலகம், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம கிளம்புங்க என்று அவரை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கும்பகோணத்திற்கு அழைத்து சென்றாள் திலகம். அவர்கள் கார் வந்து வாசலில் நின்றதும் வாசலுக்கு ஓடி வந்த ரவியும் அவனது பெற்றோர்களும் திலகத்தையும் தாமுவையும் அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க என்று அவர்கள் பெட்டிகள் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் ரவி. நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, நீங்க எதுக்கு பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு கொடுங்க என்று அவனிடம் இருந்த பெட்டியை வாங்க சென்ற தாமுவை, அட என்ன சம்மந்தி நீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, அவன் பார்த்துப்பான், நீங்க வந்து உட்காருங்க என்று ரவியின் தந்தை பலவந்தமாக தாமுவை சோஃபாவில் அமர வைத்தார். வாங்க நீங்களும் உட்காருங்க,
நம்ம ஆனந்தி அவ நாத்தனாருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அண்ணி தான் எல்லாம் செய்யணும்னு எங்க பொண்ணு ஒரே அடம். அவங்க 2 பேருக்கும் தான் செட் ஆகும். பாவம் குழந்தை ரவியோட சேர்ந்துகிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு வந்து வீட்லயும் நலுங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவளையும் ரெடி பண்ணிட்டு ஒரு வாரமா அவளுக்கு ரெஸ்டே இல்ல என்றாள் ரவியின் அம்மா கோதாவரி. இதை கேட்ட திலகத்திற்கு முகம் மலர்ந்தது. இருக்கட்டும் அண்ணி, அவ தானே எல்லாம் பொறுப்பா செய்யணும். ஆமா அண்ணி, நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனந்தி எங்களுக்கு மருமகளா வர என்றாள் கோதாவரி. ஆமா, அதுக்கு நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று ரவி சிரித்து கொண்டே தனது மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கிய தாமு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்றா சிரித்து கொண்டு. ஆமா மாமா, நான் தானே உங்க பொண்ணை லவ் பண்ணி ஒரே புடியா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் என்றான். ஆமா ஆமா, ரொம்ப தேங்க்ஸ்டா ரவி என்று அவன் தந்தை கூறி சிரிக்க அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர். வாங்கம்மா வாங்கப்பா என்று மாடியில் இருந்து ஓடி வந்தாள் ஆனந்தி. வாமா, என்ன ரொம்ப பிஸியா என்று அவளை கட்டி அணைத்தாள் திலகம். அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன சொன்னேன்? ஒரு வாரம் முன்னாடியே வர சொன்னா இப்பதான் வர்றதா என்று செல்லமாக கோபித்து கொண்ட தன் மகளை பார்த்த தாமு, அது வந்துமா என்று தயங்கினார். ஏய் பாவம், அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நீங்க வாங்க மாமா, அவ கிடக்குறா என்று தனது மாமனாரை உள்ளே அழைத்து சென்றான் ரவி. அதை பார்த்து சிரித்து கொண்டே திலகத்தை ஆனந்தியும் கோதாவரியும் வாங்க நீ நம்ம பொண்ணுக்கு நலங்கு வைக்கலாம் என்று அழைத்து சென்றனர். 2 நாட்கள் தனது சம்பந்தியும் மகளும் மருமகனும் தங்களை அன்போடு கவனித்துக் கொண்டதில் சந்தோஷத்தில் மூழ்கியிருந்த தாமுவும் திலகாவும் கொண்டு வந்த துணிகள் நகைகள் அனைத்தையும் எடுத்து தனது மகளிடம் கொடுத்து மகிழ்ந்தனர். திருமணமும் கோலாகலமாக நடக்க அவர்களை வாழ்த்திவிட்டு அன்போடு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பிய தாமு வழியில் அமைதியாக வந்தார். இதை கவனித்த திலகம், என்னங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடிதான் உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இப்பவும் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க என்றால் சந்தேகமாக. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருக்கு அதுதான் என்று அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டார். திலகம் அமைதியாக அவரை தட்டி கொடுத்து விட்டு சீட்டில் சாய்ந்தாள். அன்று இரவு வீடு சென்றதும் சாப்பிடாமலேயே சென்று அமைதியாக படுத்து கொண்ட தாமுவை தொந்தரவு செய்யாமல் மௌனமாகவே சென்று படுத்து விட்டாள் திலகம். மறுநாள் காலை எழுந்த திலகம் அருகில் தாமு இல்லாததை பார்த்து அரக்க பறக்க கீழே இறங்கி வர அவர் வாக்கிங் போக தயாராகி கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் வந்து நிற்கும் சத்தத்தை கேட்டு நிமிர்ந்து பார்த்த தாமு, திலகம் நான் வாக்கிங் போயிட்டு வரம்மா என்று அமைதியாக சென்று விட்டார். அன்று தனது நண்பன் சேதுவுடன் எப்பொழுதும் போல் வாக்கிங் சென்று விட்டு அந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்த தாமு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் அமர்ந்த சேது, என்னடா தாமு, நானும் பாக்குறேன் எப்போ கலகலன்னு எதையாவது பேசிட்டு அமக்கலம் பண்ணிட்டு வருவ, ஆனா இன்னைக்கு என்னவோ யோசனையாவே இருந்துட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை உனக்கு என்றா சந்தேகமாக தாமுவை பார்த்து கொண்டு. அது ஒன்னும் இல்ல சேது, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பொண்ணோட நாத்தனாருக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? ஆமா, கும்பகோணத்துல. அதுதான் நீயும் தங்கச்சியும் போயிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அதுதான் சொல்ல வந்தேன். முதல்ல நான் அந்த கல்யாணத்துக்கு போகவே பயந்தேன் தெரியுமா? ஏண்டா, எதுக்கு? சேது, உனக்கு தான் தெரியுமே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, ஆனா குழந்தை இன்னும் பிறக்கல. அத பத்தி யாராவது ஏதாவது தப்பா பேசுவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அட என்னடா நீ, இதெல்லாம் தெய்வமா பார்த்து கொடுக்கறது, அதுக்கு போய்? இல்லடா, அவங்க மாமனார் மாமியார் ஏதாவது பேசிடுவாங்கன்னு நான் ரொம்ப பயந்தேன். என் பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிடுவாங்களோன்னு நான் நடுங்கிட்டு இருந்தேன் என்று கண்கள் கலங்கிய தாமுவை, என்னடா நீ சின்ன குழந்தை மாதிரி, இதுக்கெல்லாம் யாராவது அப்படி பேசுவாங்களா? எந்த மனசாட்சி இருக்கிறவங்களும் அப்படிலாம் வாழ வந்த பொண்ணை வெளியில அனுப்ப மாட்டாங்க என்று அவர் கூறியதும், பேசுனாங்கடா, வாழ வந்த பொண்ண வெளியில போக சொன்னாங்கடா என்று கதறினார் தாமு. என்னடா சொல்ற, யார் அப்படி சொன்னது என்றா சேது அதிர்ச்சியாக. எங்க அம்மா தான், என் திலகாவ சொன்னாங்க, நானும் அப்ப பேசாம இருந்தேன் என்று கலங்கிய தனது நண்பனை சமாதானப்படுத்தினார் சேது. சேது, நான் இன்னைக்கு என் மனசுல அரிச்சிட்டு இருக்கிற அந்த உண்மைய உன்கிட்ட சொல்லணும், அது யார்கிட்டயாவது சொன்னாதான் என் மனசு ஆறும் என்று கூற ஆரம்பித்தார். சேது, எங்க அப்பா கவர்மெண்ட்ல சாதாரண ஒரு கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எங்களோடது சாதாரண நடுத்தர குடும்பம் தான். எனக்கு ஒரு தங்க இருந்தா, அவளை ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டாங்க.
எல்லா நடுத்தர குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு தன்னோட பிள்ளைங்க நல்லா படிச்சு அவங்க கூட பிறந்தவங்களையும் பெத்தவங்களையும் பார்த்துப்பாங்க என்ற கனவுதான். அதே போலதான் எங்க அம்மா அப்பாவும் என்னை கடனை உடனே வாங்கி படிக்க வச்சாங்க. நானும் டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா வேலைக்கு சேர்ந்தேன். எங்க அம்மாவும் சரி பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான், இனி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும்னு எல்லா கோவிலுக்கும் என் தங்கச்சியை கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க. யார் யார் என்னென்ன பரிகாரம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சம்பாதிக்கிற திமிர்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு குடி சிகரெட்டுன்னு போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். அப்பதான் எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. சரி இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சாலாவது வர்ற பொண்ணை இவனை பொறுப்பா பார்த்துப்பா, அவனை குடிக்காம கொள்ளாம பணத்தை கொண்டு வந்து பொறுப்பா கொடுப்பான், தங்க கல்யாணத்துக்கு உதவுவான்னு நினைச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எங்க சித்தப்பா அவரோட ஃப்ரெண்டு கோபாலோட பொண்ணை பார்த்துட்டு வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு. நாங்க போய் திலகாவை பார்த்தோம். எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். எங்க அப்பா அம்மா எதிர்பார்த்தது போல அவளும் அவ அன்பால என்னை திருத்திட்டா. எங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல சம்பளம் எடுத்து வந்து பொறுப்பா கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்காக வாங்கின கடனை எல்லாம் அடைக்கதான் என்னால முடியல. இதுல எங்க என் தங்க கல்யாணத்துக்கு பணத்தை சேர்க்கறது? இதனால நான் ரொம்ப வேதனையில இருந்தேன். அப்பதான் என் திலகாவோட நகையெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம வாங்கி அதை வித்து கடனை அடைச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் கடன் இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டுல சொன்னா என்னை பழையபடி மதிக்காம போயிடுவாங்களோன்னு பயந்து என் தங்கைக்கு வர்ற வரனெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நிறுத்திடுவேன். அவங்களும் பொண்ணு பார்த்துட்டு புடிச்சிட்டு போறவங்க எல்லாம் கல்யாணத்தை ஏன் நிறுத்துறாங்கன்னு குழம்பிட்டு இருந்தாங்க. அப்பதான் யாரோ சொன்னதை கேட்டு எங்க அம்மா ஒரு புது பிரச்சனைய வீட்டுல கொண்டு வந்து சொன்னாங்க. என்னடா அது என்றால் சேது ஆச்சரியமாக. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் திலகாக்கு குழந்தை பிறக்காததால என் தங்க கல்யாணம் தடைப்படுறதாகவும் அவ வாரிசு கொடுக்காததாலதான் எல்லாமே தடைப்படுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால என் திலகாவை முதல்ல ஜாடமடியா திட்ட ஆரம்பிச்சாங்க. போக போக வெளிப்படையாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் ஒரு பாவி, தப்பு என் மேல இருந்தோம் எதையும் வெளியில சொல்லாம என் திலகாவை அவமானப்பட வச்சுட்டேன் என்று தேம்பினார். என்ன தப்பு ஊன் பெறலையா? என்ன சொல்ற? ஆமாண்டா, நான் சின்ன வயசுலயே ரொம்ப குடிப்பழத்துக்கு ஆளானதால என்கிட்டதான் குறை இருந்தது. இது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் இது யார்கிட்டயும் சொல்லல. நான் மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப உன்னை போல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவகிட்ட மட்டும் இத சொன்னேன். அப்ப அவன் இதுக்கு என்ன பண்ணலான்னு டாக்டர் கிட்ட விசாரிச்சான். அப்பதான் டாக்டர் அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகிடும், அதுக்கு கொஞ்சம் செலவாகுன்னு சொன்னாரு. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா 6 மாசத்துல எங்களுக்கு கட்டாயமா குழந்தை பிறக்கணும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க பணம் இல்ல. என் தங்க கல்யாணத்துக்கு பணம், என் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் வெளியிலயும் சொல்ல முடியாம எனக்குள்ளேயே போட்டு குழம்பிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல வீட்டுல என் திலகாவை எங்க அம்மா ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் என் மச்சன கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க எங்க மாமனார் வந்திருந்தாரு. அப்ப வாங்க அண்ணா வாங்க என்று தாமுவின் தாய் பார்வதி அவரை சோஃபாவில் அமர வைத்தாள். எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? ஆமா சம்மந்தி எங்க என்று சுற்றி பார்த்தார் கோபால். அவரு கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன பண்றது, எங்க தலையெழுத்து சரியில்லை. அதை யார்கிட்ட கொட்டுறது? அந்த ஆண்டவன் கிட்டதான் கொட்ட முடியும் என்று சலித்து கொண்டாள் பார்வதி. கோபால் ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருக்க, வாங்கப்பா என்று பரபரப்பாக வெளியே ஓடி வந்த திலகத்தை பார்த்த கோபால் முகம் மலர்ந்தது. வாமா திலகம், எப்படி இருக்க? மாப்பிள்ளை எங்கம்மா என்றார். வாங்க மாமா வாங்க, நாங்க நல்லா இருக்கோம் மாமா என்று தாமு பின்னால் வர அவரை பார்த்து முகம் மலர்ந்த கோபாலுக்கு குடிக்க காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் திலகம். ஆமா சம்மந்தியம்மா, பாப்பாக்கு கல்யாணம் ஏதாவது செட் ஆச்சா என்றார் கோபால் பார்வதியை பார்த்து. எங்க இப்படி ஒரு தடங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நடக்கும் என்று திலகாவை பார்த்து எரிந்து விழுந்த பார்வதியை அதிர்ச்சியாக பார்த்தார் கோபால். அம்மா என்ன சொல்றீங்க என்று பதறியவரை, ஆமா சொல்றாங்க, உங்க பொண்ணு ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ. இவளாலதான் என் பொண்ணுக்கு வரலாம் தள்ளி போயிட்டே போகுது.
ஆனா இவள எங்க தலையில கட்டிட்டு நீங்க மட்டும் உங்க வீட்டுல உங்க பையனுக்கு கல்யாணத்தை நடத்துறீங்க. இதோ பாருங்க, முதல்ல உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த மலடி இனிமே உங்க வீட்டிலே இருக்கட்டும் என்றால் முகத்தை சுருக்கி கொண்டு. திலகா அழுது கொண்டே உள்ளே செல்ல கோபால் கொண்டு வந்த பத்திரிகையை கீழே போட்டார். அவர் முகத்தில் வேதனை. அவர் உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, உங்க அம்மா என்னென்னவோ சொல்றாங்க என்று பதறினார். மாமா, அது என்று தாமு தடுமாறினான். அப்பொழுது அங்கு வந்த தாமுவின் சித்தப்பா ஒரு வழியாக அங்கு நடந்தவற்றை புரிந்து கொண்டவராக கோபாலை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றார். அரை மணி நேரம் கழித்து கீழே வந்த கோபால், சம்மந்தி அம்மா, எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. எங்க பையன் கல்யாணம் முடிஞ்சு அவனை நாங்க தனியா வச்சிடறோம். அப்புறம் எங்க பொண்ண நாங்க கூட்டிட்டு போறோம் என்றார். சரி சரி என்று உள்ளே சென்றாள் பார்வதி. அழுது கொண்டிருந்த திலகத்தை பார்த்து அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று புரியாமல் அழுது கொண்டே சென்று விட்டார் கோபால். அன்னைக்கு அவர் 6 மாசம் டைம் கேட்டதோ நல்லதுக்கு தான். சேது, அவரு எதுக்கு அப்படி டைம் கேட்டார்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்த 3 மாசத்துல என் தங்க கல்யாணம் ஏற்பாடாகிடுச்சு. எங்க சித்தப்பா என் தங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவரே பணம் கொடுத்தும் உதவினாரு. அவருக்கு ஏது பண்ணணும்னு நான் கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அவங்க மாமனார் எங்க சித்திக்கு அவங்க சொத்துல ஏதோ பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை கல்யாணத்துக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு. அப்பதான் உனக்கும் ஏதாவது பணம் தேவைன்னா சொல்லு, நீ பொறுமையா கொடுத்தா போதுன்னாரு. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர்கிட்ட பணம் கேட்டேன். அவரும் கொடுத்தாரு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அவர்கிட்ட கேட்கல. கொஞ்சம் கடன் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 6 மாசத்துல என் ஆனந்தி என் திலகா வயித்துல வந்தா. எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் நான் சொந்தமா தொழில் செய்ய ஆரம்பிச்சேன். நல்ல வருமானம், வீடு வாசல்னு நாங்க வசதியாகிட்டோம். ஆனாலும் என் மனசுக்குள்ள அன்னைக்கு எங்க மாமனார் கலங்கினதை நினைக்கும் போது இப்போ என் மனசு பதறும். ஒரே பொண்ணுன்னு செல்லமா ஆசையா அவர் எப்படிலாம் வளர்த்திருப்பாரு. ஆனா என் திலகா மேல தப்பே இல்லாம எங்க அம்மா அவளை கண்டபடி பேசினதை கேட்டுக்கிட்டோம், எங்க மாமனார் அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டோம் நான் அமைதியா இருந்துட்டேன். எங்க மாமனாரும் அதுக்கப்புறம் என்னை எதுவுமே கேட்கல. அதுதான் என் மனசை இன்னும் அரிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நான் மன்னிப்பே கேட்கல. இந்த உண்மையை என் திலகா கிட்ட சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு துடிக்கும். அப்பெல்லாம் எங்க அவ என்னை வெறுத்துடுவாளோன்னு நான் பயந்துடுவேன். இப்ப அதே நிலைமை என் பொண்ணுக்கு வருமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்குதான் கல்யாணத்துக்கு போகவும் நான் தயங்கினேன். ஆனா எங்க மாப்பிள்ள அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் என்னை யாரோ சாட்டையால் அடிச்சா மாதிரி இருக்குது. அதை கேட்டு இன்னும் என் குற்ற உணர்வு என்னை படாத பாடுபடுத்துது என்றார். அப்படி என்ன சொன்னாரு உன் மாப்பிள்ள? நான் அன்னைக்கு எங்க மாப்பிள்ள கூட தனியா பேசணும்னு அவரை கூட்டிட்டு மாடிக்கு போனேன். அப்ப அவர்கிட்ட தயங்கிக்கிட்டே நான் பேசினேன். மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடியே வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் பயத்தால தான் நான் வராம இருந்துட்டேன் என்றார் தாமு தயங்கி கொண்டு. என்ன மாமா சொல்றீங்க? பயமா? எதுக்கு என்றான் ரவி சந்தேகமாக. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனா ஆனந்திக்கு இன்னும் குழந்தை இல்ல. அத பத்தி உங்க அம்மா அப்பா எங்க என் பொண்ணை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல எங்களை எல்லாரும் எதிர்க்கவும் அவமானப்படுத்திடுவாங்களோன்னு நாங்க பயந்துட்டு இருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? குழந்தை பிறக்கலன்னு எங்க அம்மா அப்பா உங்களை என்ன சொல்லி அவமானப்படுத்த போறாங்க? அவங்க இத பத்தி ஆனந்தி கிட்டயே எதுவும் பேசக்கூடாதுன்னு என்னையே சொல்லுவாங்க. அப்படியும் நானும் என் ஆனந்தியும் டாக்டர் கிட்ட போனோம். அவளுக்கு கர்ப்பப்பையில ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கான். அதுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க. இது அவளுக்கே தெரியாது. ஆனா நாங்க இது சும்மா விட்டமின் மாத்திரை, நீ வீக்கா இருக்கிறதால கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அவளும் இப்ப நல்லா தேறிட்டா. அடுத்த வருஷம் எல்லாம் நீங்க கட்டாயம் தாத்தா ஆகிடுவீங்க என்று சிரித்தான் ரவி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, இதுக்கா நீங்க பயந்தீங்க? இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. முக்கியமா உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டான்னு அவங்க சொன்னதாலதான் நான் சொல்லல. மாப்பிள்ள என்று கண்கள் கலங்க அவன் கைகளை பிடித்து கொண்டார் தாமு. என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாம் போய், இந்த காலத்துல எவ்வளவோ நவீன முறையெல்லாம் வந்துடுச்சு. அப்படியே ஆனந்திக்கு குழந்தை பிறக்கலன்னாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்.
அவ என்னையே நம்பி வந்தவ. அவளை அப்படி நடு ரோட்ல விடுற நான் என்ன கையாலாக்காத ஆம்பளையா? இல்ல எங்களுக்கு குழந்தைய பிறக்கலனாலும் எனக்கு அவளுக்கு நானு குழந்தையா இருந்துடுவோம். குழந்தைக்காக இப்படி ஒரு அருமையான மனைவிய நானும் இழக்க மாட்டேன். அருமையான மருமகளை எங்க அம்மா அப்பாவும் இழக்க மாட்டாங்க. இதுக்கு போய் வாங்க மாமா. பொண்டாட்டி என்றவ ஒரு ஆணுக்கு தாயா, சகோதரியா, நல்ல ஃப்ரெண்டா, அம்மாவா இருக்கிறவ. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் இந்த மொத்த உறவையும் இழக்கணுமா? நான் அதை விரும்பல. அவ என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பான்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு மனசே ரெண்டா பொழந்தா மாதிரி இருக்கு. குறை என் பொண்ணு கிட்ட தானே தெரிஞ்சோம் அவளை என் மாப்பிள்ளையும் அவங்க மாமியார் மாமனாரும் தாங்குறாங்க. ஆனா நானு என் பொண்டாட்டி மேல தப்பு இல்லாம அவளை அவமானப்பட விட்டுட்டு அவளை விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் என்று கதறினார். இதோ பாருதாமு, பேசாம எல்லா உண்மையும் தங்கச்சி கிட்ட சொல்லிடு. இது ஒண்ணுதான் இந்த பிரச்சனைக்கு மருந்து. அப்பதான் நீயும் நிம்மதியா இருப்ப என்றார் சேது. அன்று வீட்டிற்கு சென்ற தாமு வாசலில் தனக்காக காத்து கொண்டிருக்கும் திலகாவின் அருகில் சென்றார். என்னங்க வந்துட்டீங்களா? நேத்துல இருந்தே நீங்க ஒரு மாதிரி இருக்கவே என் மனசு பதறிக்கிட்டே இருந்தது. வாங்க முதல்ல காப்பி குடிப்பீங்க என்று திரும்பினாள். திலகா ஒரு நிமிஷம் என்று அவளை தொட்டு திருப்பியவர் அவள் கைகளை பிடித்து கொண்டு, என்ன மன்னிச்சுடு திலகா என்று அவள் கைகளில் முகத்தை புதைத்து கதறினார். என்னங்க என்ன இது? உள்ள வாங்க என்று பதட்டத்துடன் அவரை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தாள் திலகம். தானும் அருகில் அமர்ந்து கொண்டு, என்னங்க என்ன இது குழந்தை மாதிரி? என்னங்க என்று தனது முந்தானையால் அவர் கண்களை துடைத்தாள். திலகா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமக்கு 3 வருஷம் குழந்தை பொறுக்காம இருந்ததுக்கு, அப்புறம் என் தங்க கல்யாணம் நின்னதுக்கு என்று அவர் தடுமாறி கூறி கொண்டிருக்கும் போது அமைதியாக அவர் வாயை பொத்திய திலகம், காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். என்ன சொல்ற திலகம் என்று அலறினார் தாமு. ஆமாங்க, உங்க சித்தப்பா உங்க தங்கைக்கு கொண்டு வந்த வரன்லாம் தள்ளி போக காரணம் என்னன்னு தெரியாம கடைசியா உங்க தங்கைய பொண்ணு பார்த்துட்டு போனவங்களை விசாரிச்சிருக்காரு. அப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவரு சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திலகா, என்ன மன்னிச்சிடுமா. நானும் உன்ன போல குழம்பிதான் கடைசியா பொண்ணு பார்த்துட்டு போனவங்க கிட்ட விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சுது அந்த கல்யாணத்தை நிறுத்தினது நம்ம தாமுதான்னு. என்னமாமா சொல்றீங்க? ஆமா திலகா, அவ ஏன் அப்படி பண்ணான்னு நான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அப்பதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான் என்று நடந்ததை கூறினார் தாமுவின் சித்தப்பா. இதை கேட்டு அதிர்ந்த திலகா, சரி மாமா, நான் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் என் நாத்தனார் கல்யாணத்துக்கும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா இது யாருக்கும் தெரிய வேண்டான்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். பணத்துக்கு எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன். ஆனா என்னால சமாளிக்க முடியல. அப்பதான் எங்க அப்பா வந்தாரு. அத்தா அவர்கிட்ட கண்டபடி பேசினாங்க. இந்த வேதனையை என்னால பார்க்க முடியல. அப்பதான் உங்க சித்தப்பாவை வர வச்சு அவர்கிட்ட சொல்லி எல்லா பிரச்சனையும் எங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னேன். எங்க அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு அவரே உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்க தங்க கல்யாணத்துக்கும் பணத்தை ஏற்பாடு பண்றதா சொல்லிட்டாரு. உங்க சித்தி பணம்னு பொய் சொல்லி நாங்க தான் அதை கொடுத்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கேட்டீங்க. அப்புறம்தான் எல்லாம் சரியாச்சு. இந்த விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சத்தியம் வாங்கிட்டேன். ஏமா எதுக்கு என்று அலறினார் தாமு. உங்க பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாம நீங்க பட்ட வேதனைய என்னால உணர முடிஞ்சது. ஏன்னா என் மனசும் உங்க மனசும் ஒண்ணுதானே. அதுல உங்க துடிப்ப என்னால உணர முடியாதா என்றாள் திலகம் அவரின் கண்களை துடைத்து கொண்டு. திலகா என்று சிறு குழந்தையாக அவளின் மடியில் தலையை சாய்த்து கொண்டார் தாமு. அந்த நொந்து போன மனதிற்கு அந்த தாயின் மடியே ஆறுதலாக இருந்தது. இத்துடன் மன்னிப்பு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.